சவுதி விசிட்டிங் விசா வைத்திருப்பவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. இப்போது ஆன்லைன் மூலமே விசா நீட்டிப்பு. சவுதி அரேபியாவில் தங்கியிருக்கும் வெளிநாட்டினரின் ஃபேமிலி சிங்கிள் என்ட்ரி விசிட் விசா தொடர்பான ஒரு மிக முக்கியமான அப்டேட் இப்போது வெளியாகியுள்ளது. இதுவரை விசா நீட்டிப்பு செய்வதில் சில சிரமங்களை சந்தித்து வந்தவர்களுக்கு தீர்வாக தற்போது தாவாசுல் சேவை மூலம் ஆன்லைனிலேயே விசா நீட்டிப்பு கோரிக்கையை சமர்ப்பிக்க முடியும். இந்த சேவையை பயன்படுத்த நீங்கள் அப்ஷர் ஆப் பயன்படுத்துவதற்கு பதிலாக நேரடியாக அப்ஷர் வெப்சைட் சென்று உங்கள் யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்ட் மூலம் லாகின் செய்ய வேண்டும். அங்கே கொடுக்கப்பட்டுள்ள வழிமுறைகள் இதோ. அப்ஷரில் உள் நுழைந்ததும் தாவஸ்லுல் சேவையை தேர்ந்தெடுக்கவும். அதில் விசிட்டிங் விசா பிரிவை தேர்ந்தெடுத்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஃபேமிலி விசிட்டிங் விசா என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். அதன் பிறகு நீங்கள் யாருக்கு விசா நீட்டிக்க வேண்டுமோ அவர்களின் பேண்டன் நம்பர் மற்றும் தேவையான விவரங்களை உள்ளிடவும். தேவையான ஆவணங்கள். விண்ணப்பத்துடன் பின்வரும் ஆவணங்களை ஒரு மெகாபைட்டுக்கும் குறைவான அளவில் அப்லோட் செய்ய வேண்டும். விசிட்டரின் பாஸ்போர்ட் நகல், அப்ஷரில் காணப்படும் தற்போதைய விசிட்டிங் விசாவின் ஸ்கிரீன்ஷாட், ஸ்பான்சரின் இக்காமா நகல். இந்த கோரிக்கையை சமர்ப்பித்த பிறகு விசா நீட்டிக்கப்படுவதற்கு சுமார் 2 நாட்கள் வரை ஆகும் என கூறப்படுகிறது. முக்கியமாக உங்கள் மொபைலுக்கு விசா நீட்டிப்பு தொடர்பான அதிகாரப்பூர்வ SMS வந்த பிறகு மட்டுமே அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். ஆன்லைன் வசதி இப்போது நடைமுறைக்கு வந்திருந்தாலும் நேரடியாக ஜவாசாத் அலுவலகம் சென்று விசா நீட்டிப்பு செய்வதற்கும் இவதற்கும் எந்த தடையும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்று வரை தவாசுல் மூலம் இந்த கோரிக்கையை சமர்ப்பிக்க முடியாமல் இருந்த நிலையில் இன்று முதல் இந்த ஆன்லைன் சேவை முழுமையாக செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. எனவே விசா காலாவதியாகும் முன்பே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இதுபோன்ற பயனுள்ள தகவல்களுக்கு எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி.